அப்படியே பேசுகிறேன். நீ எப்போ சாதாரணமாக பேசணும்? நல்லா ஸ்டேபிளாக இருக்கேன். இன்னைக்கு மொபிலைஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஹார்ட்டு இது மட்டும் செக் பண்ண வேண்டியது, அதுவும் பண்ணிக்க போகிறோம். பேஸ்மேக்கரில் இருக்கிறதுனால பேஸ்மேக்கரும் செக் பண்ணியிருக்காங்க. எக்கோ கார்டியோகிராமும் நேற்று பண்ணியிருக்காங்க. இன்ஜுரிஸ் எல்லாம் ஃபியூச்சர் போட்டுக்கிறதுனால அது ஆன்டிபயோட்டிக்ஸ் கிடைக்குது, இன்ஃபெக்ஷன் ஆகாமல் இருக்கிறதுக்காக. இப்போ நீ எப்படி இருக்க பாலாஜி? ஸ்டேபிளாக இருக்கேன். ஸ்டேபிள். சிரமமே கிடையாது. ஓபி எல்லாம் சென்சஸ் போன மாதம் 500 அப்படியே பேசுகிறேன். நீ எப்போ சாதாரணமாக பேசணும்? நல்லா ஸ்டேபிளாக இருக்கேன். தான் நலமுடன் இருப்பதாக கத்தியால் குத்தப்பட்ட மருத்துவர் பாலாஜி வீடியோ வெளியிட்டிருக்கிறார். கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் சசிதரன் வழங்க கேட்கலாம். வணக்கம் சசிதரன், இந்த வீடியோவில் தற்போது மருத்துவர் என்னவெல்லாம் குறிப்பிட்டிருக்கிறார்? முழு விவரங்கள் என பதிவு பண்ணுங்க. சென்னை கிண்டி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கக்கூடிய மருத்துவர் பாலாஜி ஜெகநாதன் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் அமைச்சர் மா சுப்பிரமணியம், மருத்துவமனை இயக்குனர் பார்த்தசாரதி உள்ளிட்டோர் அவர்களிடையே நேரடியாக சென்று எவ்வாறு இருக்கிறார், உடல்நலம் குறித்து கேட்டறிந்தனர். அப்போது அங்கு படம் பிடிக்கப்பட்ட வீடியோ காட்சிகள் வெளியாகி இருக்கிறது. அதில் மருத்துவர் நான் நலமுடன் இருப்பதாகவும் காலை உணவு சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறேன், இன்றைய தினம் எனக்கு நெஞ்சில் ஸ்கேன் எடுக்க வேண்டும் என கூறியிருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் இன்று மார்பக ஸ்கேன் மட்டும் எடுக்க வந்ததாகவும் நல்ல முறையில் இருப்பதாகவும் அமைச்சரிடம் தெரிவித்திருக்கிறார். அந்த வீடியோ காட்சிகள் திரையில் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது குறித்து செய்தியாளர்களை சந்தித்த மருத்துவமனையின் இயக்குனர் பார்த்தசாரதி, பாலாஜி உடல்நிலையில் நல்ல முன்னேற்றம் அடைந்துள்ளது, ஐசியூவில் இருந்தபோது எப்ப டிஸ்சார்ஜ் செய்வார் என இன்னும் கேட்கப்பட்ட விசாரணை சோதனையானது நடத்தப்பட்டு வருகிறது. அவருக்கு முழுமையான சிகிச்சை அளிக்கப்பட்ட பின்பு அவர் ஐசியூவில் இருந்து டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டு பொது சிறப்பு வார்டுக்கு மாற்றப்பட்டுவார் என கூறப்பட்டிருக்கிறது. நோயாளிகளுக்கு எதுவும் குறை இருந்தால் அதனை உடனடியாக நேரடியாக வந்து கேட்கலாம். மருத்துவமனையை பொறுத்த மட்டில் குறைபாடுகள் இருக்கத்தான் செய்யும். அதற்காக தான் துறை தலைவர்கள், இயக்குநர்கள் என அனைவரும் இருக்கிறார்கள். உடனடியும் தங்களுக்கு பொதுமக்களுக்கும் நோயாளிகளுக்கும் ஏதேனும் பிரச்சனைகள் ஏற்பட்டால் உடனடியாக நேரடியாக வந்து புகார் அளிக்கும்படியும் ஒரு தக்க நடவடிக்கைகள் எடுக்கப்படும், உங்கள் குறைகள் தீர்க்கப்படும் என இயக்குனர் தெரிவித்திருக்கிறார். மருத்துவர்கள் பாதிக்கப்பட்டவர்கள் என்ன குற்றச்சாட்டு வேண்டுமானாலும் வைக்கலாம். ஆனால் மருத்துவர் பாலாஜியை பொறுத்த வரைக்கும் அவர் எப்போதும் நல்ல முறையில் மருத்துவம் பார்ப்பார். 3 முறை கீமோதெரபி மேற்கொள்ளப்பட்ட பின்பு வீட்டிற்கு சென்று விட்டு புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட விக்னேஷின் தாயார் குற்றம் சொல்வது மிக தவறான ஒன்று என தெரிவித்திருக்கிறார்கள். புற்றுநோய் அந்த அளவுக்கு பரவி இருக்கிறது என்பது குறித்து அந்த சோதனை நடத்தியதில் மருத்துவர் பார்த்துவிட்டு அதைதான் அவர்களிடம் தெரிவித்திருக்கிறார்கள். ஆனால் வீட்டிற்கு சென்று விட்டு மருத்துவர் மீது குற்றம் சாட்டி இது போன்ற செயல்களில் ஈடுபடுவது தவறு என இயக்குனர் தெரிவித்திருக்கிறார். பொதுமக்கள் எந்த ஒரு குற்றச்சாட்டானாலும் நேரடியாக என்னை நேரில் வந்து பார்த்து புகார் தெரிவிக்கலாம் எனவும் அவர் தெரிவித்திருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி சசிதரன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.